இந்த காலங்களில் ரொம்ப அரிதாகி வரும், எல்லோரும் எளிதாக பெற முடியாத ஒரு நல்ல பண்பு என்ன அப்படின்னா பொறுமை எனக்கூடிய நற்பண்பு. பொறுத்தார் பூமி ஆழ்வார், பொறுமை கடலிலும் பெரியது அப்படின்னு சில பழமொழிகள்லாம் இருக்குது. பொறுமையின் பெருமைகளை எடுத்துக்காட்டாக இருக்கக்கூடிய இந்த உலகத்தில் எத்தனையோ நல்லது கெட்டது நடந்துக்கிட்டே இருக்குது. அதையெல்லாம் இந்த பூமி பார்த்துக்கிட்டும் காத்துக்கிட்டும் நமக்கு ஒரு தாயாக காத்துக்கிட்டும் இருக்குது. பொறுமை நமக்கு பல நன்மைகளையும் மன வலிமைகளையும் பெற்றுத்தரும். தன்னுடைய அனுபவ அறிவினால் மனிதனாகப்பட்டவர் பல நல்ல பண்புகளை கற்றுக்கிறான். மனிதர்கள் செய்யக்கூடிய அனைத்து நல்ல பண்புகளையும் ஒன்று சேர்த்து பார்த்தோம்னா அது பொறுமையில் தான் வந்து சேருது. ஒருவர் மெய் அறிவினால் பெறக்கூடிய பொறுமை மலை போல உறுதியாகவும், பூமியை போல எதையும் தாங்கும் சக்தியுடன், கடல் போல பரந்த உள்ளத்துடன் எத்தகைய துன்பம் நேர்ந்தாலும் கொடுமைகள் நேர்ந்தாலும் கலங்காமல் ஏற்றுக்கிட்டு கனவிலும் துன்பம் தராத மெல்லிய பூங்காற்றா இன்பம் தரும். அத்தகைய பொறுமையை பெறுவதற்கு ஒரு மன வலிமை இருக்கணும். பொறுமை எனும் பண்பினை பின்பற்றி நீங்கள் இருக்கிறதுனால பல நன்மைகளை நீங்கள் பெறலாம். பொறுமை உள்ளவர் இடத்தில் அனைத்து நல்ல குணங்களும் வந்து சேரும். அந்த மாதிரியான நல்ல பண்புகளில் 4 மிகப்பெரிய பண்புகளாக இருக்குது. அடக்கம், போதும் என்ற மனம், உண்மை, அன்பு, இவை எல்லாமே மிகப்பெரிய நல்ல குணங்களாகும். இந்த 4 குணங்கள் இல்லாதவங்க பொறுமை என்னும் குணத்தை பெற முடியாது. பொறுமை எனப்படுவது பல வழிகளில் நல்வழிப்படுத்தி உங்களை சிறப்புடையவர்களாக்கும். ஒரு மனிதன் எதை இழந்தாலும் பெற்றுக்கொள்ளலாம், ஆனால் பொறுமையை இழந்தால் மட்டுமே திரும்ப பெற முடியாது. அவன் வாழ்க்கையை இழந்தவனாகிறான். வண்ணத்தில் நீளமாய் நம் எண்ணத்தில் உயர்ந்ததாய் இம்மண்ணில் வாழும் மனிதர்களுக்கு பெரும் பயன்களை அளித்திடும் கடல் அறத்தோர்களின் உள்ளம் போல விரிந்து தன்னை நாடி வரும் அனைத்து நதிகளையும் ஒன்றிணைத்து வானத்தை பார்த்து சிரித்தபடியாக உள்ளது. நம்ம தேசப்பிதா காந்திஜி ஆங்கிலேயர்கள் கிட்ட பட்ட துன்பங்கள் மிக ஏராளம். அவர் பொறுமை எனும் புகை வண்டியில் ஏறி சக்கரம், அகிம்சை என்ற 2 தண்டவாளங்களின் மீது நம்பிக்கை என்ற என்ஜினை இயக்கினார். அண்ணல் அம்பேத்கர் பொறுமை எனும் அணிகலன்களை அணிந்திருந்ததனாலேயே சட்ட மேதையாகி சட்ட திட்டங்களை உருவாக்கி தந்தார். ஒரு மனிதன் சலனம், சபலம், அகங்காரம், ஆணவம், கோபம் இந்த எல்லாத்தையும் எப்போ விடுறானோ அப்போ தான் அவனுக்கு பொறுமை அப்படிங்கிறது வரும். அவனுடைய போக்கில் ஒரு பணிவு இருக்கும். அதே போல் அவனுடைய கண்களில் ஒரு கனிவு இருக்கும். அவன் செய்யக்கூடிய தொழில்களில் ஒரு நேர்மையும் உண்மையும் அன்பும் கலந்திருக்கும். ஆகவே அன்பு மனிதர்களே, நீங்கள் உங்கள் இலக்குகளை பெற வேண்டுமானால் பொறுமை எனக்கூடிய நல்ல பண்புகளை நீங்கள் பெற்றுக்கொண்டால் இந்த உலகத்தில் உங்களைப் போல் ஒரு சிறந்த மனிதன் இருக்க முடியாது. ஆகவே எந்தவித சூழ்நிலைகள் வந்தாலும் அதனை தாங்கும் விதத்தில் பொறுமையை வளர்த்து வெற்றி கொள்ளுங்கள். இந்த உலகத்தில் உங்களுக்கான வாழ்க்கையை வாழ்ந்து காட்டுங்கள். ரொம்ப நாளுக்கு அப்புறம் ஒரு சின்ன மோட்டிவேஷன் வீடியோ. எல்லோரும் இந்த வீடியோவுக்கு கமெண்ட் அண்ட் லைக் சப்ஸ்கிரைப் செஞ்சு ஆதரவு கொடுங்க. இந்த வீடியோ உங்களுக்கானதே. எரியும் விளக்கில் எண்ணெய் ஊற்றினா மட்டும் போதாது, அதில் திரி போட்டாலும் போதாது, அதில் ஒரு தூண்டுகோல் இருக்கணும். அந்த தூண்டுகோல் இருந்தால் மட்டுமே தான் அந்த விளக்கு சுடர் விட்டு எரியும். அதுபோல் தான் இந்த மோட்டிவேஷன் சேனலில் உங்களுக்கு தேவையான ஸ்பீச்சஸை கொடுத்துட்ருக்கோம். இதில் ஏதாவது தவறுகள் இருந்தால் கண்டிப்பாக கமெண்ட் செய்யுங்க. நன்றி, வணக்கம்.